வெல்கம் டு கன்னியாரி டிசைன். ஸோ நம்ம வந்து கிளாஸ்க்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நான் கன்டினியூஸா அப்லோட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் சிச்சுவேஷன் அமைய மாட்டுது. இன்னைக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் கன்டினியூஸா பண்ணலைனாலும் கண்டிப்பா நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருவேன். ஸோ நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வரும். நீங்களும் கிளாஸ் வந்து அப்பதான் நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி யூடியூப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ்லேருந்து நீங்க என்ன டவுட் கேட்டாலுமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நார்மலா ஒரு பென்சில் எடுத்துட்டு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த லைன் மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் எடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல மேலேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கீழேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீடிலோட ஹூக் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீடிலோட டைரக்ஷன் வந்து இப்படி போயிட்டு இப்படி மேலே பார்த்து வரும். ஸோ இப்போ நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து எடுத்துட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு கிளிப்பிங் ஸ்டிச்சு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நான் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மல் லென்த்தில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி ஜஸ்ட்டு ஒரு லூப் வந்து புல் பண்ணுறோம். நீடில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சு, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல புல் பண்ணுறீங்களோ அதே பிளேஸ்லேயே ரொட்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் எதுவுமே வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வரும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நார்மல் செயின் ஸ்டிச் தான் நான் போடுறேன். சிங்கிள் லைனாக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சுன்னும் போது நம்ம 2 செயின் ஸ்டிச் வந்து பக்கத்தில் போடுவோம். அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம டேரெக்டாக இப்படி போகும்போது நம்மளுக்கு இந்த லூப் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதனால் குட்டியாக லாக்கு சைடாக பார்த்து நான் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பக்கத்துலேயே ஒட்டி வச்சு, ஓகேங்களா? ஸோ ஒட்டி வச்சு குட்டி மறுபடியும் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஒட்டி நம்ம புல் பண்ணணும். பாருங்கள், இந்த லைன் இங்கே இருக்கேன், நீடில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இப்படி புல் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கேப் இல்லாமல் வரும். ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும். கேப் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது, தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் புல் பண்ணுறீங்க அப்படின்னா கேப் வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த பிளேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அதனால் எப்பயுமே கேப் இல்லாமல் பண்ணுங்கள், கேப்போட பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒட்டி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனை ஒட்டி இப்படி பண்ணணும். ஸோ நம்ம வந்து எந்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் பார்டரில் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜரி த்ரெட்லேயும் நம்ம வந்து போடுவோம். ஃபைனலாக இங்கே நான் ஆரி நாட் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.